வணக்க நண்பர்களே, உங்கள் அனைவரையும் அன்போடு பிலிப்பின் நாட்டுக்கு வரவேற்பது ராஜ்குமார். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பாண்டியான் மலை தேசிய பூங்கா. இந்த இடத்த சிகியோர் தீவின் உச்சின்னு கூட சொல்லலாம். ஏன்னா இந்த இடத்துல இருக்க வியூ டெக்லேருந்து இந்த மொத்த தீவையும் பார்த்துடலாம். இங்கேருந்து இந்த தீவை பார்க்குறதுக்கே கண்கொள்ளா காட்சியாக இருக்குது. இப்போ இந்த இடத்துக்கு நம்ம எப்படி போகிறதுங்கிறத பார்ப்போம். நீங்கள் ரெடியாக இருக்கீங்களா? முதல்ல மேப்பில் நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்துக்குவோம். போன வீடியோவில் நம்ம லரினா ட்ரேல இருந்தோம். அங்கே இருந்து பாண்டியான் மலை தேசிய பூங்காவுக்கு நம்ம போகிறோம். சிகியோர் தீவில் இதுதான் உயரமான மலை. லரினா ட்ரேலேருந்து இந்த பாண்டியான் மலை 14 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. அந்த மலைக்கு போகிற வழியில் ஒரு பட்டர்ஃப்ளை செஞ்சுரி இருக்குது. நான் அங்கே போகும்போது இந்த விஷயம் எனக்கு தெரியாது, அதனால் நான் பார்க்கல. ஆனால் நீங்கள் போகும்போது கண்டிப்பாக அதையும் பார்த்துட்டு போங்க. போன வீடியோவான லரினா ட்ரேலை நீங்கள் பார்க்கலன்னா தயவு செஞ்சு அந்த வீடியோ போய் பாருங்கள். அந்த வீடியோ என் சேனலில் அவைலபிளாக இருக்குது. இப்போ நானும் ஆர்ஜேவும் லரினா ட்ரேலேருந்து பாண்டியான் மலைக்கு பயணமானோம். கொஞ்சம் மேகமூட்டமாக இருந்தாலும் இன்றைக்கி கிளைமேட்டு சூப்பராகவே இருக்குது. மலையில் மேலேருந்து கீழே வண்டியை ஓட்டிகிட்டு போகும்போது அற்புதமான காட்சிகளை பார்க்க முடியும். முப்பது நிமிஷம் தான் ஆச்சு இந்த இடத்துக்கு வந்து சேர. நான் நினச்சேன் அந்த இடத்துக்கு வந்துட்டோன்னு சொல்லி, ஆனால் இது இல்லை. இந்த இடத்த பார்த்தா ஒரு சின்ன ரிசார்ட் மாதிரி இருக்குது. இந்த இடத்துல யாரும் குடியிருக்க மாதிரி தெரில, ஆனால் இடத்த அற்புதமாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. தோட்டக்காரனை மட்டும் பார்க்க முடியுது. இந்த இடம் ரொம்ப அமைதியாக இருக்குது. ஏன்னா சிட்டியை விட்டு ரொம்ப தூரத்தில் இருக்குது. நைட்டில் இந்த இடம் எவ்வளோ பயமாக இருக்குமோ எனக்கு தெரியல. சரி, வந்தாச்சு, இந்த இடத்த கொஞ்சம் சுற்றி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி நான் சுற்றி பார்த்தேன். அங்கே டாய்லெட் இருக்குது. அதை பயன்படுத்தணும்னா 10 ரூபா கொடுக்கணும். இங்கே வேலை செய்கிற ஆள்கிட்ட ஆர்ஜே அந்த வியூ டெக்குக்கு எப்படி போகணும்னு சொல்லி வழி கேட்டுக்கிட்டு இருந்தான். அவர் சொன்னார், இங்கேருந்து ஒரு 500 மீட்டர் தூரத்தில் தான் அந்த இடம் இருக்குது, நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லி வழி காமிச்சார். நாங்களும் அந்த இடத்துக்கு வந்துட்டோம். ஆனால் அந்த வியூ டெக் போகிறதுக்கு 200 படி ஏறணும். போகிற வழியில் பெஞ்செலாம் போட்டு வச்சுருந்தாங்க. ஒரு மரம் சாஞ்சு ஒரு பெஞ்சே நாசமாக போச்சு. இதனால் யாரும் பாதிக்கப்படாமல் இருந்தால் சட்தான். இந்த மாதிரி மூளை முடுக்கில் இருக்கிற இடம்லாம் நம்மளாம் வந்து பார்க்க முடியாது. அதனால தான் ஒரு லோக்கல் கைடு வேணும். பார்த்த வரைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோ நீங்கள் லைக் பண்ணி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதே போல் இந்த சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முடிஞ்சால் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அது எனக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும். தனியாக நான் வந்திருந்தா மெயின் ரோட்டில் இருந்து இவ்வளோ தூரம் காட்டுக்குள்ளே வரத்துக்கு வாய்ப்பே இல்லை. இங்கே தான் வலது பக்கமாக திரும்பி அப்படியே மேலே ஒரு 25 படி ஏறணும். நான் சொன்னால் நீங்கள் நம்ப மாட்டீங்க. இதுதான் சிகியோர் தீவோட உச்சி. இந்த மலையோட உச்சியில் என்ன பண்ணியிருக்காங்க பாருங்கள். சிலுவை மரம் வச்சுருக்காங்க. பொதுவாகவே பிலிப்பீன்ஸில் எல்லாரும் கிறிஸ்டின். அவங்க இயேசு கிறிஸ்துவ தான் நம்பியிருக்காங்க. நானும் என்னோடய பாவ மன்னிப்புக்கு இயேசு கிறிஸ்துவ மட்டும்தான் நம்பியிருக்கிறேன். இந்த வியூ டெக் 4 மாடி. ஒவ்வொரு மாடிக்கு ஏறும்போதும் இந்த தீவோட அழகு கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு தெரிய வந்துச்சு. அந்த சஸ்பென்ஸ் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி. என் மனசில் ஏற்பட்ட சந்தோஷம் என் மூஞ்சியை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இங்கே மேலே ரொம்ப நல்லாவே காத்தடிக்குது. அதே சமயத்தில் இந்த தீவோட அழகு பார்க்குறதுக்கே அற்புதமான காட்சியாக இருக்குது. பாருங்கள், இந்த இடம் பார்க்குறதுக்கே எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லி. இந்த பக்கம் இருந்து மூஞ்சி மேலே சூரிய வெளிச்சம் அடிக்குது. இந்த மேகக்கூட்டம்லாம் இல்லாமல் வானம் கொஞ்சம் கிளியராக இருந்தால் இந்த காட்சி எந்த அளவுக்கு அற்புதமாக இருக்குன்னு சொல்லி கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அந்த வெள்ளையை ஒரு புள்ளி பார்க்குறீங்கள, அதுதான் லரினா ட்ரேட்.
அங்கேருந்து தான் நம்ம இங்கே வந்திருக்கோம். இது மலைப்பகுதினால சில இடத்துல ஓட்டி வரத்துக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. அங்கேருந்து இங்கே வரத்துக்கு ஒரு 45 நிமிஷம் ஆச்சு. உங்கள் எல்லாத்துக்கும் ஆர்ஜேவை நான் அறிமுகப்படுத்துகிறேன். இவர் ஒரு சமயக்காரர், அதே சமயத்தில் ரொம்ப நல்ல பையன். இன்றைக்கி இந்த பையனுக்கு லீவுனால இந்த தீவை சுற்றி காமிக்கிறதுக்கு ஒத்துக்கிட்டாரு. அவர் இல்லாமல் நான் மட்டும் தனியாக இந்த இடத்துக்கு வரத்துக்கு வாய்ப்பே இல்லை. இந்த இடத்துல ரொம்பவே காத்தடிக்கனால என் ட்ரோனை பறக்க வைக்கலாமா வேணாமான்னு சொல்லி என் மனசில் ஒரு சந்தேகம், ஒரு பயம். இந்த வீடியோவில் 3ஆவது ஒரு ஆளாக நீங்கள் பார்க்க முடியும். அந்த பையன் போன தடவை இங்கே ட்ரோனை பறக்க வைக்கும்போது இந்த மாதிரி அடித்த காற்றுல அந்த ட்ரோனு காணா போயிடுச்சு. அதனால் அவர் அந்த ட்ரோனை இழந்துட்டார். அவன் வேறு வந்து என் பயத்தை கிளப்பி விட்டனால நான் ரொம்ப தூரம் என் ட்ரோனை பறக்க வைக்கலை. எது எப்படி இருந்தாலும் இவ்வளோ தூரம் வந்ததுக்கப்புறம் ஒரு ட்ரோன் வீடியோ இல்லைன்னா எப்படி அப்படின்னு சொல்லி நான் ரிஸ்க் எடுத்து பறக்க வச்சேன். அது கிடைச்ச ரிவார்டு தான் இது. பாருங்கள் இந்த தீவு எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லி. இந்த தீவுக்கு வந்தால் இந்த இடத்த நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. கண்டிப்பாக போய் பாருங்கள். அவ்வளோ ஒரு அற்புதமான இடம். என்னோடய அனுபவத்தை வார்த்தையில் என்னால் கண்டிப்பாக சொல்ல முடியாது. அந்தளவுக்கு ஒரு அனுபவம். அதே மாதிரி காற்றுல உங்கள் ட்ரோன் காணா போச்சுன்னா இது ஒரு அடர்த்தியான காடுனால உங்கள் ட்ரோனை நீங்கள் கண்டே பிடிக்க முடியாது. நான் 2-3 ஷாட் எடுத்துகிட்டு இங்கேருந்து நான் கிளம்பிட்டேன். தனியாக போகிறதுக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். யாராவது ஒருத்தரை கூட்டிகிட்டு போங்க. இப்போ மணி 9:30 இருக்கும். இந்த நேரத்தில் நிறைய மேக கூட்டுறதுனால பின்னாடி ஏகப்பட்ட நிழலை நீங்கள் பார்க்க முடியும். எது எப்படி இருந்தாலும் நான் இந்த இடத்த வந்து சுற்றி பார்த்ததில் எனக்கு ரொம்பவே சந்தோஷம். இதுவரைக்கும் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோ நீங்கள் லைக் பண்ணி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதே போல் இந்த சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முடிஞ்ச உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அது எனக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும். உங்களை கூடிய சீக்கிரம்னா இன்னொரு வீடியோ பார்ப்போம். நன்றி. That's it. We are leaving this place. The last cloud has passed by. We are leaving this place anyway. But it's only what 9:30. Still too early, but we have to cover a lot of ground in this place. So probably this is a nice place to visit. Anybody can come over here. See the height of the place. 4 floors and all these kind of things. Let's go down.